Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் ஆஸ் பர் பிப்ரவரி 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட சிலபஸ் படி ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் கிரேடோட சிலபஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 2000 இது வரைக்கும் 2024 வரைக்கும் நடந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் தான் வந்து இருந்துச்சு. ஜூனியர் கிரேடுக்கு ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான், ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும்தான் 100 மார்க்குக்கு வந்து எழுதுவாங்க. இப்போ 2025 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் பேப்பர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்தது தான் 70s 80s 2000 ஏர்லி 2000ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இதுவு தான். ஸோ புதுசாக சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஓல்டு சிலபஸை ரிவைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ புது சிலபஸ் படி 200 மார்க்குக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேப்பர் 100 மார்க்கு, ஓகே, செகண்ட் பேப்பர் 100 மார்க்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் என்ன கண்டென்ட் இருந்துச்சு, செகண்ட் பேப்பரில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஆஸ் யூஷுவல் ஸ்பீட் டிக்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ்க்கு டிக்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த 7 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பேசேஜ், செகண்ட் 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து இருக்கும். 70 வேர்ட்ஸ் பர் மினிட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜூனியர் கிரேடுக்கு வந்து டிக்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து 10 மார்க்கு. இதை வந்து 1.25 மணி நேரத்தில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 100 மார்க்கு. 100 மார்க்கில் 45 மார்க் வந்து எடுக்கணும். சரிங்களா? இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்கு. இது ஆல்ரெடி இருந்தது தான். ஓகேங்களா? 1.25 மணி நேரம் 90 மார்க்ஸு, 45 மார்க்ஸ் வந்து பாஸ் மார்க்கு. ஓகே, இப்போது செகண்ட் பேப்பர் என்ன கொண்டு வந்திருக்காங்க, செகண்ட் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா அதே தாங்க, அது அப்படியே வந்து தமிழில் இருக்குது, புதுசாக வந்து எதுவும் கிடையாது, அதே சிலபஸ் தான். ஓகேங்களா? செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 100 மார்க்குக்கு வந்து நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து எக்ஸாம் அப்படின்ற பார்த்தோம்னா 1.5 மணி நேரம். சரிங்களா? 1.5 மணி நேரம் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு லித்தோகிராஃபி அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்லைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு 200 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து அவுட்லைன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து லாங் ஹேண்டில் வந்து எழுதணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு. சரிங்களா? ரெண்டாவது சுருக்கெழுத்து விதிகள். அங்கே எப்படி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டெனோகிராஃபி பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது. சுருக்கெழுத்து விதிகள் ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, 40 மார்க்கு. ஓகே, மீதி 30 மார்க்குக்கு எது அப்படின்னா விரிவெழுத்திலிருந்து சுருக்கெழுத்தில் எழுதுதல், சுருக்கெழுத்திலிருந்து விரிவெழுத்து எழுதுதல், விரிவெழுத்து டு சுருக்கெழுத்து, சுருக்கெழுத்து டு விரிவெழுத்து. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க்கு. ஓகே, சுருக்கெழுத்து முதல் விரிவெழுத்து. நீங்கள் லித்தோகிராஃபி பார்த்தீங்கன்னா அது பேராகிராஃப் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போது இந்த விரிவெழுத்து டு சுருக்கெழுத்து அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சென்டென்ஸாக கேட்கலாம், இல்லைனா வார்த்தைகள் கொடுத்துடலாம். விரிவெழுத்துன்னா நம்மளுக்கு தமிழ்லேயே கொடுத்துருவாங்க, அதை நம்ம வந்து ஷார்ட் ஹேண்டில் வந்து எழுதணும். சுருக்கெழுத்துனா அவங்களே அவுட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க, ஸ்டோக் கொடுத்துருவாங்க, நம்ம அதை விரிவெழுத்தில் வந்து எழுதணும். இது 30 மார்க். சரிங்களா? இது ஒன்னொன்றுமே வந்து நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். ஒரு வீடியோவில் நம்ம வந்து இதுக்குண்டான மாடல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். டோட் சைடில் இருந்து வந்து அவங்களோட மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரப்போ நம்ம இன்னொரு வாட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் வந்து செகண்ட் பேப்பரில் இருக்க போகுது. சரிங்களா? சுருக்கெழுத்து விதிகள் ஆல்ரெடி நம்ம லெசன்ஸ் படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதுல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, இதுதான் வந்து இருக்க போகுது. இது வந்து 100 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து 2 பேப்பருக்கும் சேர்த்து நம்ம 90 மார்க் வந்து எடுக்கணுங்க. மினிமம் ஒரு பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 45 மார்க் வந்து எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேப்பரில் 45, செகண்ட் பேப்பரில் 45, 100க்கு. அப்படி பார்த்தோன்னா 200க்கு 90 மார்க் வந்து எடுக்கணும். கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 90லேருந்து 119 எடுத்துங்க அப்படின்னா 2ஆம் வகுப்பு செகண்ட் கிளாஸ். சரிங்களா? 120லேருந்து 149 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். 150க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப சிறப்பு நிலை டிஸ்டிங்ஷன். ஓகேங்களா? இது எல்லா கிரேடுக்குமே இருக்கிறதா, 2 பேப்பர் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதுதான் வந்து கிரேட் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆஸ் பர் 2025 பிப்ரவரி எக்ஸாம்ஸ் பார்க்குறப்ப 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டிடியூட் மூலமாகவோ இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டாகவோ
நீங்கள் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். சரிங்களா? இன்ஸ்டியூட் மூலமாகவோ இல்லைனா ப்ரைவேட் கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் கேண்டிடேட்ஸ்க்கு இன்ஸ்டியூட்லேயே வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் எழுதுறீங்களோ அந்த சென்டர்லேயே கொடுப்பாங்க. அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து வரும். சரிங்களா? அப்டேட் வரப்போ நீங்கள் போய் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை தான் வந்து சிலபஸ். அடுத்தடுத்த வீடியோவில் நாம் செகண்ட் பேப்பரில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடல் நம்ம வந்து பார்க்கலாம் டாபிக்ஸ்க்கு. ஆல்ரெடி ஃபஸ்ட் பேப்பருக்கு டிக்டேஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த டிக்டேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா எழுதி பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் பேப்பர் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட் பேப்பர் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.